இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் சர்ச் பிறந்த நாள். So this is the day the church was born. 120 பேர் கூடி இருந்த இடத்துல, the place where the 120 people were gathered, பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். the Holy Spirit was poured out. அன்றைக்கு பேதுரு எழுந்து பிரசங்கம் பண்ணினார். and Peter stood up and preached. முதல் சபையிலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். In the first church there were 3000 people who were saved. 3000 பேர் ஞானஸ்நானம் பெற்றார்கள். 3000 people got baptized. இயேசு மரித்தார். Jesus died. அடக்கம் செய்யப்பட்டார். He was buried. மூன்றாவது நாள் உயிரோடு எழுந்தார். On the third day he rose up again. இயேசு பரமேறி போய்விட்டார். and he ascended into heaven. சீடர்கள் அனாதையாக விடப்பட்டது போல் உணர்ந்தார்கள். and the disciples felt that they were left as orphans. என்ன செய்ய போகிறோம் என்ற ஏக்க பெருமூச்சோடு அமர்ந்திருந்தார்கள். so they were waiting what we are going to do after this. மேலறையிலே உட்கார்ந்திருந்தார்கள். in the upper room they were seated. இயேசு போய்விட்டார், அடுத்து என்ன நடக்க போகிறது என்று காத்து கொண்டிருந்தார்கள். Jesus was ascended. What is going to happen next? They were waiting for it. அனாதைகளைப் போல உட்கார்ந்திருந்தார்கள். They were sitting like they were orphans. ஆனால் இயேசு உயிரோடு இருக்கும்போது சொன்னார், but when Jesus was alive he said, நான் போகிறேன், I am going, நான் ஒரு தேற்றரவாளனை அனுப்புவேன், but I will send you a comforter. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடேன், I will not leave you as orphans. நான் உங்களை தனிமையிலே விடேன், I will not leave you in isolation. நான் போகிறேன், I am going, வேறொரு தேற்றரவாளனை but I அனுப்புகிறேன். will send you another comforter for you. அவர் எப்படி இருப்பார் என்று சீஷர்களுக்கு தெரியாது. The disciples did not know how he will be. அவர் எப்படிப்பட்டவர் என்று அறிந்தில்லை. They did not know how he will be. இதற்கு முன்பு அவர்கள் அறிந்ததில்லை. They didn't know him before. சில சூழ்நிலைகளில் உணர்ந்திருக்கிறார்கள், ஆனால் தேற்றரவாளனை பார்த்ததில்லை. In some situations they have felt him, they have experienced, but they did not see it. ஆனால் பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, but when the day of Pentecost was fully come, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். The Holy Spirit who was prophesied was poured out. அன்றைக்கு ஒரு புதிய துவக்கம் ஆரம்பமானது. and that day was a new beginning. ஏற்பாட்டிலே எசேக்கியேல் 37:1 முதல் 10 வசனங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். In the Old Testament note these verses, Ezekiel chapter 37 verses 1 to 10. எசேக்கியேல் 37:1 முதல் 10 வசனங்களை குறித்துக் கொள்ளுங்கள். Ezekiel chapter 37 verses 1 to 10. அங்கே எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் அழைக்கிறார். The Lord calls the prophet Ezekiel. பள்ளத்தாக்கின் நடுவிலே கொண்டு போய் நிறுத்துகிறார். and he is taking him to the valley. அந்த இடத்திலே உலர்ந்த எலும்புகள் ஏராளமாய் கிடந்தது. and there are a lot of dry bones there. அந்த உலர்ந்த எலும்புகள் இஸ்ரவேல் வீட்டாரை குறிக்கிறது. and that dry bones denote the house of Israel. இஸ்ரவேல் வீட்டாரை dry bones ஆக அங்கு காண்கிறார். They see dry bones, the house of Israel as the dry bones in that scenario. எசேக்கியேல் தீர்க்கதரிசியிடம் ஆண்டவர் கேட்கிறார், இந்த எலும்புகள் உயிரடையுமா? The Lord asked prophet Ezekiel that if these dry bones will come alive. எசேக்கியேல் சொல்லுகிறார், தேவரீர் அதை அறிவீர். and Ezekiel says, Lord, you know it. அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த எலும்புகளை பார்த்து தீர்க்கதரிசனம் உரை. then the Lord says to him, prophesy to these dry bones. ஆமென். Amen. தீர்க்கதரிசனம் உரைக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். He says, prophesy to these dry bones. அப்பொழுது எசேக்கியேல், நான் சுருக்கமாய் சொல்லுகிறேன், எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் உரைக்கும்போது, then when he prophesies, கர்த்தர் அந்த எலும்புகள் மீது நரம்புகளை சேர்க்கிறார். the Lord adds tendons to the bones, dry bones. அந்த நரம்புகள் மீது மாம்சத்தை உண்டு பண்ணுகிறார். and then he adds muscles into it. அந்த மாம்சத்தின் மீது தோலினால் மூடுகிறார். and then he covers it with skin. ஆனால் ஜீவன் இல்லை. but there is no life in him. இப்பொழுது now அந்த உலர்ந்த எலும்புகளுக்குள் பரிசுத்த ஆவியானவராகிய காற்று, ரூவா சுவாச காற்று ஊடுருவி பாய்ந்தபோது, when the ruah Holy Spirit air wind came upon those dry bones in the valley, அந்த எலும்புகள் எல்லாம் மகா பெரிய சேனையாய் எழுந்து நின்றார்கள். those dry bones stood up as a great host. அல்லேலூயா சொல்லுங்கள். Hallelujah. அப்படியே நான் யோவேலுக்கு வருகிறேன். so I jump to Joel. எசேக்கியேலிருந்து ஜோயல் சாப்டருக்கு வருகிறேன். ஜோயல் chapter 2 verse 28 and 29 இதை படிக்கலாம். so we jump from Ezekiel to Joel chapter 2 verses 28 and 29.
அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன். இப்பொழுது குமாரரும் குமாரத்திகளும் தரிசனம் சொல்லுவார்கள். மூப்பர் ஒப்பனங்களையும் ஆலிபர்கள் தனங்களையும் பார்கள். ஊழியக்காரர்கள் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் நாட்களிலே ஆவியை ஊற்றுவேன். அதே வசனத்தை அவர் 2ஆம் அதிகாரத்திலே யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அந்த தீர்க்க தரிசனம் அப்போஸ்தலர் 2ஆம் அத்தியாயத்திலே நிறைவேறுவதை நாம் பார்க்கலாம். கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்களின் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரிகள் மேலும் அந்நாட்களில் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஒரு நிமிஷம் எசேக்கியேலை பார்த்தோம். We saw Ezekiel. அங்கே உலர்ந்த எலும்புகள் உயிர் பெற்று எழுந்தது. So there the dry bones came back to life. அங்கே ஒரு காற்று ஊடுருவி பாய்ந்தது. There was a wind that blowed there. அது யெகோவா தேவனின் சுவாச காற்று. That was the breath of Jehovah God. ரூவா சுவாச காற்று. That is a ruha. யோவேல் தீர்க்கதரிசி மறுபடியும் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். Prophet Joel prophesies. இப்பொழுது இஸ்ரவேல் வீட்டாருக்குள்ளே ஒரு எழுப்புதல் வர வேண்டும். Now there has to be a revival in the house of Israel. பரிசுத்த ஆவியானுடைய எழுப்புதல் வர வேண்டும். The Holy Spirit revival has to come. யோவேல் தீர்க்கதரிசி அதே தீர்க்க தரிசனத்தை சொன்னார். And Joel prophesied the same thing. கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். In the last days I will pour out of my spirit upon all flesh. குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Your sons and your daughters shall prophesy. வாலிபர்கள் தரிசனங்களை காண்பார்கள். Your young men shall dream dreams. மூப்பர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். And your elders shall dream dreams. ஊழியக்காரர் மேலும் ஊழியக்காரிகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். Among my men servant and my maid servants I will pour out my spirit. அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். And they shall prophesy. யோவேல் தீர்க்க தரிசனம் சொல்லி and Joel prophesied this. சுமார் 830 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, after 830 years, 830 ஆண்டுகளுக்கு பிற்பாடு, after 830 years, இயேசு கிறிஸ்து பரமேறி போனதற்கு பிற்பாடு, after the ascension of Jesus Christ, சரியாய் 50வது நாள், on the 50th day, Pentecost day, it is the Pentecost day. Pentecost என்றால் 50th என்ற அர்த்தம். When we say Pentecost, the meaning is 50th day. 50th. Pentecost என்றால் 50 என்ற அர்த்தம். 50, that is the meaning of Pentecost. 50வது நாள் என்ற அர்த்தம். That is the 50th day. 50வது நாள், so 50th day, எசேக்கியேலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினது, the Lord revealed to Ezekiel, இஸ்ரவேல் வீட்டார் எலும்புகள் உயிரடைய வேண்டிய காலகட்டம். it is a time for the house of Israel. யோவேல் தீர்க்க தரிசனம் நிறைவேற வேண்டிய காலகட்டம். it is time for the fulfillment of the prophecy by prophet Joel. பெந்தேகோஸ்தே நாள் அன்று, on the day of Pentecost, அந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறி முடிந்தது. that prophecy was fulfilled. பெந்தேகோஸ்தே என்பது fulfillment of prophecy. Pentecost is the fulfillment of prophecy. நல்ல பெந்தேகோஸ்தே என்பது டேட் அல்ல, ஈவென்ட். Pentecost is not the date, it's the event. அது ஒரு நிகழ்ச்சி. It is the event, it's an அது நடந்து முடிந்தது. it happened. ஒரு இயேசு பரமேறி போனார். Jesus ascended into heaven. சீஷர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியவில்லை. The disciples did not know what to do. 120 பேர் மேலறையில் அமர்ந்திருக்கிறார்கள். There were 120 people seated in the upper room. எங்கே கம்யூனியன் எடுத்தார்களோ, where they took communion, உட்கார்றதுக்கு இடம் இல்ல. there were no place. எங்கே பந்தி எடுத்தார்களோ அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். They went to the place where they got where they had the communion. எங்கே கடைசி பந்தி எடுக்கப்பட்டதோ அங்கே தான் பெந்தேகோஸ்தே நாளிலே பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். It is the same upper room where they took the last supper. அங்கே உட்கார்ந்து இருக்கிறார்கள். So they went and sat there. என்ன செய்வது என்று தெரியவில்லை. They did not know what to do. எங்கே போக போகிறோம் என்று தெரியவில்லை. They did not know where to go. அடுத்து என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. They did not know what is going to happen next. யாராவது அப்படி உட்கார்ந்து இருக்கிறீர்களா? Is there someone like that? என்ன நடக்க போகிறது என்று தெரியவில்லை. I don't know what's going to happen in my life. அடுத்து நான் என்ன செய்ய போகிறேன்? I don't know what I'm going to do. என்னுடைய எதிர்காலம் என்ன? What is my future? என்ன நடக்க போகிறது? I don't know what is going to happen. என்னெல்லாம் நடக்க போகிறது? What and all is going to happen. நான் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன். Let me give you a good news. என்னிடத்தில் ஒரு நல்ல செய்தி உண்டு. I have a good news with me. Hallelujah. Hallelujah. 120 பேரும் அப்படித்தான் உட்கார்ந்து இருந்தார்கள். Those 120 people sat there thinking this. 120 பேரும் அப்படித்தான் உட்கார்ந்து இருந்தார்கள். Those 120 people sat there no thinking hope. They had no hope. நம்பிக்கை இல்லை. They had no hope.
ஹalleluya Hallelujah. அவர்கள் உட்கார்ந்திருந்தார்கள். They were seated there. நான் நம்பிகளும் சரி, All the brothers here, பெரியவர்களும் சரி, all the elders here, கவனமாய் கேளுங்கள். listen carefully. அடுத்து என்ன செய்ய What போகிறோம்? is going to happen next? என்ன நடக்க போகிறது? What is going to happen? சித்தம் என்ன? What is the will of God? என்ன பிளான் இருக்கிறது? What is the God's plan? என்று நீங்கள் ஏக்கத்தோடு உட்கார்ந்து இருக்கிற நேரத்தில் Are you longing இதே for it? போல தான் 120 பேர் உட்கார்ந்து இருந்தார்கள். It is the same way that 120 people திக்கற்றவர்களை போல, they were like no hope. அநாதைகளை போல, They were like orphans. ஒருவரும் கூட இல்லை. There were no people with them. ஒருவரும் அவர்களோடு இருக்க முடியாது. There was no one to அவர்கள் வெளியிலே வர முடியாது. They cannot come out of that place. வெளியிலே வந்தால் இயேசுவின் சீடர்கள் என்று கொன்று போடுவார்கள். If they come out, they will kill them thinking they ஒரு are the பயத்தோடு disciples of Jesus. நடுக்கத்தோடு, They had a fear. கலங்கின கண்களோடு They had fear with tears. 120 பேர் உட்கார்ந்து இருக்கிற இடத்திலே 120 people were seated. suddenly Sadudiya. திடீரென்று Suddenly. திடீரென்று அபரஹசனி திடீரென்று கலங்கி உட்கார்ந்த அறையிலே The place where they were shedding tears. ஒருவர் முகத்தை கூட ஒருவர் பார்க்க முடியாத அந்த They சூழ்நிலையிலே couldn't even look at each other's face. வேதனையின் கொடுமுடியிலே They were in pain. திடீரென்று All of a sudden, பரலோகம் குறுக்கிட்டது. heaven intervened. வானம் இறங்கி வந்தது. Heaven came down. Heaven invaded. The Lord came down. வானம் இறங்கி வந்தது. Heaven came down. பரலோகம் இறங்கி வந்தது. Heaven came down. நான் அதை அபிஷேகம் என்று சொல்வதில்லை. I don't tell it as anointing. வெறுமனே பிரசன்ஸ் என்று சொல்வதில்லை. I don't just use the word presence. பரலோகமே இறங்கி வந்தது. It is the heaven invading earth. Suddenly. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் On வந்தபோது the day of Pentecost. இப்பொழுது அந்த வசனத்தை நான் வாசிக்க சொல்ல Now I போகிறேன். am going to tell you to read that verse. அப்போஸ்தலர் 2 அதிகாரம் 1 முதல் 4 வசனங்கள். Acts chapter 2 verses 1 to 4. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது When the day of Pentecost had fully come, அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு they were all with one accord ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். in one place. அப்பொழுது And பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல suddenly there came a sound from heaven வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி as of a rushing mighty wind, அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. and it filled the whole house where they were sitting. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் And there appeared to them divided tongues as of fire, அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. and one sat upon each of them. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு And they were all filled with the Holy Spirit. ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And began to speak with each other with other tongues as the Spirit gave them utterance. ஒண்ணாம் வசனம் படிங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது When the day of Pentecost had fully come. அவர்கள் எல்லாரும் எல்லாரும் சொல்லுங்க, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. Everybody say Pentecost என்னும் நாள் வந்தபோது. 120 பேர் உட்கார்ந்திருக்காங்க. Those 120 people were seated. திரும்ப சொல்லுங்க, பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது. Again. சொல்லுங்க, சீஷர்களுக்கு ஒரு டைம் வந்தது மாதிரி. Like how the disciples had a time. First prophecy. This is the first prophecy. அன்னைக்கு சீஷர்களுக்கு ஒரு நேரம் வந்தது. So the disciples had a time come. God's time. It was God's time. A God's appointed time. தேவனுடைய திட்டமிடப்பட்ட நேரம். பெந்தேகோஸ்தே நாள் என்னும் நாள் வந்தபோது. When the day of Pentecost had fully come. Fully come. When the day of Pentecost had fully come. முழுமையாய் வந்தபோது. When the day of Pentecost had fully come. பூரணமாய் வந்தபோது. When the time has fully come. நேரம் வந்தபோது. When the time came. டைம் வந்தபோது. When the time came. Holy Spirit ஊற்றப்படுகிறார். The Holy Spirit was poured out. சரித்திரம் புரட்டி போடப்படுகிறது. And the history was turned upside down. எல்லாரும் சொல்லுங்க. Everybody say together. சீஷர்களுக்கு பெந்தேகோஸ்தே நாள் வந்தது. Disciples had the Pentecost come. அதுக்கு அப்புறம் And after that, ஹல்லேலூயா, hallelujah, சிறை வாழ்வு மாறியது. the prison life changed. சீர்வாழ்வு மலர்ந்தது. And a new life, a special சீயோனின் life came. மகிமை திரும்பியது. And the glory of Zion came to them. இதுல எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? மூணே என்ன தொட்டது. And அது what என்ன? I like the most is these three things. எல்லாரும் I'll tell சொல்லுங்க, you. எல்லாரும் சொல்லுங்க. டைம் வந்துருச்சுனா, When the time comes, தேவனுடைய நேரம் வந்துருச்சுனா, when the God's time comes, இதுல மூணு விஷயம் நான் சொல்றேன் பாருங்க. ஒன்னு, let me tell you three things. Number one is, ஒரு சத்தம் கேட்டது. they heard a sound. ஹல்லேலூயா. Hallelujah. சொல்லுங்க, சவுண்ட். ஒரு முறை சொல்லுங்க. Number one is sound. Number 2 wind. Number two, wind, காற்று. Number 3 fire. And the third thing is fire, அக்கினி.
சொல்லுங்க டைம் வந்துருச்சுனா. Number 1 is when the time சொல்லுங்க டைம் comes. வந்துருச்சுனா. When the time comes, சவுண்ட் கேக்கும். you will hear a sound. விண்ட் வரும். And then you will see the wind. ஃபயர் வரும். And then the fire will come. Hallelujah. Hallelujah. Listen carefully. நன்றாய் கவனியுங்கள். நேரம் வந்துருச்சுனா சவுண்ட் கேக்கும். When the time comes, there will be a sound. Holy Spirit sound. You will hear the sound of the Holy Spirit. பிதாவின் சித்தத்தை கொண்டு வருகிற தேவ சத்தம். The sound that brings the will of God to you. அன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் பிதாவின் சித்தத்தை சத்தத்தை கொண்டு வந்தார். The Holy Spirit brought the sound and the will of God that day. I prophesy. இன்றைக்கு நான் உங்களுக்கு தீர்க்கதரிசனமாக உன்னுடைய சொல்கிறேன். நேரத்திலே உனக்கு ஒரு சத்தத்தை தேவன் In your time அனுப்புவார். the Lord will send you a sound. அந்த சத்தம் தேவனுடைய சித்தமாக And that இருக்கும். sound will be the will of God. What is Pentecost? பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? What is Pentecost? பெந்தெகோஸ்தே என்றால் என்ன? A sound from heaven. அது பிதாவினிடத்திலிருந்து தேவனிலிருந்து வருகிற பரலோக சத்தம். பரலோகத்திலிருந்து வருகிற சத்தம். It is a sound from heaven. பிதாவின் சித்தம். It is the will of God. Hallelujah. 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 Amen. 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 வேதத்தில் எங்கெல்லாம் சத்தம் கேட்டதோ, Wherever you hear the word sound in the Bible, அங்கெல்லாம் தேவ சித்தம் இறங்கி வந்தது. there was the will of God there. உங்களுக்கென்று ஒரு நேரம் உண்டு. You have a time. You have an appointed time. உனக்கென்று ஒரு நேரம் உண்டு. There is a time, appointed time for you. அந்த நேரத்தில் On that time, சத்தம் கேட்கும். you will hear a sound. உன்னோடு பேசுவார். The Lord will speak to you. பெந்தேகோஸ்து நாள்ல நடந்தது ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? What is the first thing that happened on the day of Pentecost? A sound from heaven. There was a sound from heaven. ஷகா மாரா தலைக்கே. Oh, Maratara Shatara Badura Manase. எனக்கு சந்தோஷமான நாள் இந்த நாள். This is a very happy day for me. மற்ற A joyful day. ஆயத்தங்களும் நடந்து கொண்டிருக்கிறது. All the preparations were going on. எனக்கு வார்த்தை கிடைக்கவில்லை. But I didn't get the word. ஒரு வார்த்தையும் கிடைக்கவில்லை. I didn't get even one word. நிறைய எடுத்து எனக்கு தெரிந்ததெல்லாம் வாசித்து பார்க்கிறேன். I read all the verses that I know. திடீரென்று And all of a sudden, ஆண்டவர் சொன்னார், the Lord said, first என் டைம் வந்துருச்சுனா, when my time comes, பெந்தேகோஸ்தே நாளிலே சீஷர்களுக்கு நேரம் வந்தது. when the time came for the disciples on the day of Pentecost, சத்தத்தை கேட்டவுடன் when they heard the sound, இதுதான் தேவ சித்தம் என்று உணர்ந்து it was revealed that it was the will of God. பேதுரு எழுந்து நின்றார். Then Peter stood up. 11 பேரும் அவரோடு நிற்கிறார்கள். And all 11 of them stood with him. ஹalleluya. Hallelujah. சொல்லுங்க, ஒரே பிரசங்கம். Just one preaching. 3000 பேர். 3,000 people. இன்னைக்கு முதல் சபை ஆரம்பமானது. That was the first church that was started. முதல் preacher யாருன்னா சைமன் And பீட்டர். the first preacher is Simon Peter. முதல் பிரசங்கம் எதுன்னா அப்போஸ்தலர் 2. And the first message is Acts chapter 2. ஏன் தெரியுமா 3000 பேர்? Why 3,000 people? ஏன் 5000 பேர் ரட்சிக்கப்படவில்லை? Why not 5,000 people? அவர் இயேசுவை 3 தரம் தெரியாது என்று Because சொல்லிவிட்டார். he denied Jesus for 3 times. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க? Hallelujah. அதனால தான் இயேசு அவரை பார்த்து கேட்டாரு, 3 முறை நீ என்னில் அன்பா இருக்கிறாயா? That is why Jesus looked at Peter and asked, do you love me, Peter? ஆமென் என்று சொன்னவருக்கு He said, Amen. டைம் வந்துருச்சு. When the time came, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர். in one sermon, 3,000 people got saved. சொல்லுங்க, God's appointed timeல When the God's appointed time comes, சவுண்ட் கேட்கும். you will hear a sound. ரெண்டாவது wind. The second thing is wind. சொல்லுங்க, Sound, wind. சவுண்டும் விண்டும் வந்தா when the sound and wind comes, no end. there is no end. Hallelujah. சவுண்டும் வந்தது, There was a sound கூடவே விண்டும் வந்தது. and the wind came along. எதுக்கு wind வரணும்? Why did the wind come? எதுக்கு காற்று? Why wind? அந்த நோவாவுடைய பேழை உயரத்திற்கு போய்விட்டது. When the ark of Noah went up, அல்லேலூயா, ஆமென். Amen. காற்று வீசின போது ஜலம் வற்றியது. When the wind came, the sea level went down, dried up.
கப்பல் தரை தட்டியது. And then the ark came down. பேழை தரை Touched the தட்டியது. ground. The ark touched the ground. கதவு திறந்தது. And then the door opened. காற்று வீசினால், When the wind comes, பரிசுத்த ஆவியானுடைய காற்று when the வீசினால் Holy Spirit wind comes, உன்னுடைய படகு தரை தட்டும். your ark will be grounded கதவு திறக்கும். and the door will open. நீங்கள் வெளியிலே வருவீர்கள். You will come out of the door. உன்னுடைய அற்புத வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் உன்னை The திருப்புவார். Lord will turn you towards the miracle இப்போது life. ஆலயத்திற்குள் ஒரு காற்று வீசுகிறது. Today in the church the wind is இது blowing. ஃபேன் காற்று அல்ல, The wind of a fan. இது பரிசுத்த ஆவியானுடைய This காற்று. is the Holy Spirit wind. ஒரு முறை செங்கடல் வந்தது. One time there was a Red Sea செங்கடலை கடக்க முடியாமல் தவிக்கிறார்கள். and it was difficult for them to cross the Red Sea. இஸ்ரவேலர் செங்கடலை கடந்தாக The வேண்டும். Israelites have to cross the Red Sea. இந்த செங்கடலை கடந்து அக்கறைக்கு போக They have to வேண்டும். cross the Red Sea and go to the other shore. இவ்வளவு பெரிய கடலை கடக்க முடியாது. And it is very difficult. It's not மோசஸ் possible. மோசஸ் Moses, மோசஸ் Moses, கோலை நீட்டு, stretch out your rod. கோலை நீட்டு. Stretch out your rod. மோசஸ் கோலை When நீட்டுகிறார். Moses stretched out his rod, அப்பொழுது then அப்பொழுது Then அப்பொழுது at that time தண்ணீரை எதாலும் பிரிக்க முடியாது, ஆனால் ஒன்றால் பிரிக்க முடியும். nothing can separate, nothing can divide the sea. அப்பொழுது கர்த்தர் ஒரு தரைக்காற்றை Then the அனுப்பினார். Lord sent a wind, அந்த காற்று கடலை இரண்டாய் and பிளந்தது. that wind divided the sea. I prophesy. தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன். I prophesy. தீர்க்கதரிசனமாக பரிசுத்த சொல்லுகிறேன். ஆவியானவருடைய காற்று வரும்போது When the Holy Spirit wind comes, செங்கடல் the பிளக்கும். Red Sea will split. செங்கடல் இரண்டாய் The நிற்கும். Red Sea will split. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் When வந்தபோது the day of Pentecost came, காற்று வீசியது. the Holy Spirit wind came, சீஷர்களுக்கு முன்பாய் இருந்த செங்கடல் and பிளந்தது. the Red Sea that was before the disciples split into half. அதே பெந்தேகோஸ்தே 2025 And on that same Pentecost day in 2025, 2025 இன்று 2025, காலையிலே ஒரு தரை காற்று this வீசுகிறது. morning there is a wind that is blowing on this ground. உன்னுடைய செங்கடல் பிளக்கிறது. Your Red Sea is splitting. நீ கடந்து போகலாம். You are going to cross நீ borders. அக்கறைக்கு போகலாம். You have to go to the உனக்காக other ஒரு shore. காற்று வீசும். There will be a wind for you. ஒரு சவுண்ட், A sound will come for ஒரு you. விண்ட் And a wind for you. வந்தது எண்டு. And the hand came. மூணாவது And the third thing is ஃபயர். fire. எல்லாரும் மூணாவது என்ன தெரியுமா? அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். And the third one is the burning tongues as of fire. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. சொல்லுங்க. நெருப்பு. சொல்லுங்க. Akini, fire. பெந்தேகோஸ்தே நாள்ல வந்தது என்ன சொன்னேன்? What came on the day of Pentecost? சவுண்ட். Number one is sound. ரெண்டாவது என்ன சொன்னேன்? Wind. விண்ட். மூணாவது ஃபயர். Fire. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள். ஒருத்தர் இருந்தாரு. There was a person called Elijah. 850 தீர்க்கதரிசிகள். There were 850 prophets. 450 தோப்பு விக்கிரகத்தின் தீர்க்கதரிசிகள். 450 prophets of the pagans. 400 பாகாலின் தீர்க்கதரிசிகள். And 400 prophets of the Baal. ஒரே ஒருத்தர். In this person was one person, just one. அன்னைக்கு மட்டும் மிஸ் ஆயிருந்தது வெச்சுக்க. If he missed that day, கர்மேல் மலையிலே அவர் சரித்திரம் முடிந்திருக்கும். his history would have been closed in the Mount Carmel. அப்போது எலியா சொல்லுகிறார், Then Elijah says, நீ கூப்பிடு, you call. பாகாலை கூப்பிடு. You call Baal. அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். The Lord who answers by fire is the real God. அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். The God who answers by fire is God. ஆமென். Amen. மத்தியானம் வரைக்கும் அந்த டைம். Till the afternoon it was their time. பாகால் டைம். It was Baal's time. இப்போ காட்ஸ் டைம். Now it's God's time. என்ன நடந்துச்சு தெரியுமா? What happened? மத்தியானத்துக்கு மேல ஆஃப்டர்நூன் செஷன். In the afternoon session, இவர் கூப்பிடுறாரு. now Elijah calls. அக்கினினால் உத்தரவு அருளுகிற தெய்வமே தெய்வம். God who answers by fire is God. என்னை கேட்டருளோ. Lord, hear me. கேட்டருளோ. Hear me. வானத்திலிருந்து அக்கினி இறங்கியது. And there was fire came from heaven. அது வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. And that licked the water. நக்கியது. That licked the water. நாவு மட்டும் தான் நக்க கூடும். Only a tongue can lick. நக்கியது. It licked the water. வாய்க்காலில் இருந்த தண்ணீரை நக்கியது. It licked the water. பெந்தேகோஸ்தே நாளிலே Pentecost. அதே அக்கினி நாவு. That same tongue. சீஷர்களுடைய வாழ்க்கையிலே That same tongues of fire came on the disciples and licked. பரலோகம் இறங்கி வந்தது. And heaven came down.
வாழ்க்கையிலே In your life, எது முடியாமல் போனதோ, what was like not happening, அக்கினி the fire of God அதை நக்கி போடும். that will lick it up. நான் சொன்னது God's time. What I preach till now is God's time. Time. சொல்லுங்க, டைம் வரும்போது When the time comes, God's plan execute பண்ணப்படும். God's plan will be executed. Hallelujah. சொல்லுங்க, உங்களுக்காக எல்லாரும் Hallelujah. சொல்லுங்க, God has a plan. God has a plan. தேவனுக்கு ஒரு திட்டம் சொல்லுங்க, உண்டு. தேவன் திட்டம் வைத்திருக்கிறார். தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எதிர்கால திட்டம் வைத்திருக்கிறார். எதிர்கால திட்டம் வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. பெந்தேகோஸ்தே நாளிலே On the day of Pentecost, திட்டம் நிறைவேறியது. that plan was fulfilled. எசேக்கியேல் மூலம் சொன்ன திட்டம், was revealed to Ezekiel. ஜோயல் மூலம் சொன்ன திட்டம், the plan that was prophesied through Joel, நிறைவேறியது. fulfilled. சொல்லுங்க, டைம், பிளான், பவர். அன்னைக்கு ஊற்றப்பட்ட வல்லமைக்கு நிகரான வல்லமை இதுவரை இல்லை. There is no power that can be compared with that power that was. எல்லாரும் அந்நிய பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். Everybody started speaking in tongues. வெவ்வேறு பாஷைகளிலே தொடங்கினார்கள். We have spoken different tongues. இன்னைக்கு சுவிசேஷம் அறிவித்தால் நம்ம ஒரு லாங்குவேஜ்ல தான் அறிவிக்க முடியும். Today when the gospel is preached, it can be preached in only one language. ஒன்னு தமிழா இருக்கும், it could be Tamil, இல்லனா மலையாளமா இருக்கும், or Malayalam, இல்லனா ஹிந்தியா இருக்கும், or Hindi, இல்லனா இங்கிலீஷா இருக்கும், or English. ஒரே நாள்ல in one same day. எல்லாம் லிசன் ஒருங்க, தமிழ்ல சுவிசேஷம் சொல்லலாம். You can preach the gospel in Tamil. இங்கிலீஷ்ல சொல்லலாம். You can preach the gospel in English. மலையாளத்துல சொல்லலாம். You can preach in Malayalam. தெலுங்குல சொல்லலாம். In Telugu. ஆனால் ஒரே நாள்ல on the same day 17 லாங்குவேஜ்ல சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டது. Gospel was preached in 17 languages. 17 languages. 17 languages. 17 பாஷையிலே சுவிசேஷம் அறிவிக்கப்பட்ட gospel was preached in 17 languages. பெந்தேகோஸ்தே நாள். And that was the first day. 17 languages. 17 தேசத்தார் அங்கு கூடி இருந்தார்கள். இவர்கள் பேசின பாஷைகள் அவர்களுக்கு புரிந்தது. People from 17 different nations were around them and they அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் எல்லாரும் நம்முடைய பாஷைகளிலே பேச கேட்கிறோமே. we hear them speak in our languages. ஒரே நாள்ல 17 languagesல gospel அறிவிக்கப்பட்ட நாள் the gospel was preached in 17 languages and that was the day of Pentecost. Hallelujah. Hallelujah. There's a power of God. That is the power of God. Power of God. தேவனுடைய வல்லமை. வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். They started speaking in different tongues. வேற பாஷைகளிலே பேசினார்கள். They spoke in different tongues. பழைய ஏற்பாட்டிலே, in the Old Testament, பழைய ஏற்பாட்டிலே in the Old Testament ஒரே ஒரு பாஷை தான் இருந்தது. There was only one language in the beginning. பாபேல் கோபுரம் கட்டினபோது when the tower of Babel was full, இயேசு பாஷைகளை தாறுமாறாக்கினார். the Lord broke the languages. பாஷைகள் பிரிந்தது. and the languages was broken. ஒரே பாஷை இருந்தா there was only one language in the beginning. பரிசுத்த ஆவியானவர் ஒரே பாஷையிலே பேசி இருப்பார். if it was the same, the Holy Spirit was speaking பாபேல் கோபுரம் கட்டுகிற நேரத்திலே when they were building the tower of Babel, பாஷைகள் தாறுமாறானபடினாலே the languages broke. பாஷைகளிலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக to preach the gospel in all the languages. பெந்தேகோஸ்தே நாளிலே on the day of Pentecost, பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit 17 பாஷைகளில் பேசினார். he spoke in 17 languages. I prophesy. தீர்க்கதரிசனமாக சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவர் the Holy Spirit of God வரும் நாட்களிலே in the coming days உனக்கு புரியாத பாஷைகளிலே, the languages that you do not உங்களுக்கு understand, தெரியாத பாஷைகளிலே கொண்டு the language that you do not understand, உங்கள் மூலமாய் பேசுவார். he will speak through you. Amen. Pastor, I don't know English. Pastor, I don't know Malayalam. Pastor, எனக்கு மலையாளம் தெரியாது. Pastor, எனக்கு தெலுங்கு தெரியாது. Pastor, I don't know Telugu. Pastor, எனக்கு ஹிந்தி தெரியாது. Pastor, I don't know Hindi. எனக்கு தெரியாது. I don't know Pastor. Hello. Hello. 120 பேருக்கும் எந்த பாஷையும் தெரியாது. 120 people, they did not know any other languages. ஹீப்ரு மட்டும் தான் தெரியும். They just know Hebrew. அரமிக் மட்டும் தான் தெரியும். They just know Aramaic. Hallelujah. Hallelujah. மீன் பிடிக்கிறவர்கள், they were fishermen. ஒன்றும் அறியாதவர்கள், they did not know anything. They were படிப்பறியாதவர்கள், they were uneducated. 17 பாஷைகளிலே பேச கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினார். The Holy Spirit came down upon them and they spoke in 17 languages. Amen.
great revival. There was a great revival. Hallelujah சொல்லுங்க. Hallelujah. வரும் நாட்களிலே நீங்கள் கேட்க வேண்டியது, In the coming days, what you have to ask உங்க God, அபிஷேகத்தை ஊற்றுங்க Lord, ஆண்டவரே. pour out your anointing upon us. நாவை தருகிறேன் ஆண்டவரே. Lord, I give my tongue to என் you, அந்நிய Lord. பாஷையில நிரப்புங்க ஆண்டவரே. Fill me with your tongues, Father. ஒருவேளை அந்த அந்நிய பாஷை ஆங்கிலமா இருக்கலாம், If you think your tongues could be English, அந்நிய பாஷை மலையாளமா your இருக்கலாம், tongues could be Malayalam, அந்நிய பாஷை தெலுங்காக your இருக்கலாம், tongues could be Telugu, அந்நிய பாஷை இந்தியாக your இருக்கலாம், tongues could be Hindi, அந்நிய பாஷை உருதாக இருக்கலாம், your tongues could be Urdu, அந்நிய பாஷை பிரெஞ்சாக இருக்கலாம், your tongues could be French, அந்நிய பாஷை ஜெர்மனாக your இருக்கலாம், tongues could be German, எந்த பாஷை வேணாலும் இருக்கலாம். it could be any other language. ஒருவேளை அது மனுஷர் பாஷையா இருந்தால் If it is a human language, மனுஷர்களுக்கு புரியும். the human can understand it. தூதர்கள் பாஷையா If it இருந்தால் is a language of the யாருக்கும் angels, புரியாது. nobody will understand. அது பரிசுத்த ஆவியானுடைய பாஷையா Because இருந்தால் if it is the Holy Spirit அதுவும் language, புரியாது. people will not understand. ஆனால் மனுஷர் பாஷைகளையும் தூதர் பாஷைகளையும் என்று 1 கொரிந்தியர் 13 நாம் In வாசிக்கிறோம். 1 Corinthians chapter 13, we see that we speak the languages of human and languages of the angels. இன்று முதல் From today, உங்கள் நாவின் கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. the bondages of your tongue will be broken. நீங்கள் புதிய புதிய பாஷைகளை You will பேசுவீர்கள். start speaking in new languages. இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு புது பாஷைகளை And பேச the Lord will வைக்கிறார். make you speak new languages. படிப்பறி இல்லாதவர்கள் எல்லாம், They were illiterate. பாமர மக்கள் எல்லாம் Even illiterate people. வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்க போகிறீர்கள். You are going to start speaking in I different languages. release I release supernatural language anointing language anointing upon my church people. upon the church in the name Oh, of Jesus. receive it in the name of Jesus. பெற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவின் நாமத்தினால். முதல்ல சொன்ன டைம், At first I said time. இரண்டாவது பிளான், Second thing is plan. மூணாவது என்ன And the சொன்ன third one is பவர், நாலாவது And the fourth one is வசனம். அதுதான், நிறைய எல்லாம் சொல்லல. வேர்ட் சொல்லுங்க, வார்த்தை word. சொல்லுங்க, வார்த்தை. Word. ஆண்டவர் சொன்னதுதான். If the Lord says, it is said. எசேக்கியேலுக்கு சொன்னதுதான். If it says to Ezekiel, it is said. ஜோயலுக்கு சொன்னதுதான். If he speaks to Joel, it is said. எல்லாம் சத்தமா சொல்லுங்க, ஜோயலுக்கு சொன்னதுதான். Everybody say louder. If he says to Joel, it is said. கர்த்தர் வார்த்தையை நிறைவேற்றுகிறவர். He is the Lord who fulfills the word. சொல்லுங்க, 830 வருஷத்துக்கு அப்புறம் After 830 years, வார்த்தையை நிறைவேற்றினார். the word fulfilled. அதே போல உங்களுக்கு என்ன சொன்னாரோ அந்த வார்த்தைகளை கர்த்தர் நிறைவேற்றுவார். What the Lord spoke to you, he will fulfill it. நீங்க இந்த நாள்ல இருந்து ஒரு தீர்மானம் எடுக்கணும். You have to decide. You have to make a வார்த்தையை decision விசுவாசிக்கிறேன், வார்த்தையை விசுவாசிக்கிறேன், I believe the word of God. வார்த்தையை நம்புகிறேன், I believe the word. வார்த்தை வாழ்க்கையை மாற்றும். And this word will change my life. டிரான்ஸ்ஃபர்மேஷனை கொண்டு வரும். This word will bring வார்த்தையை transformation. விசுவாசியுங்கள், Believe the word of God. வார்த்தையின் மேல் கட்டப்படுங்கள். Believe the word. Be built on the word. கர்த்தருடைய வார்த்தை And the word of the Lord, நூற்றாண்டுகளை தாண்டி அற்புதங்களை செய்யும். even after centuries, it will bring miracles. ஏமே வெறுமனே திரும்பிரும். Anything will return in vain. ஆனா கர்த்தருடைய வார்த்தை வெறுமனே But திரும்பாது. the word of the Lord will not return in vain. சொல்லுங்க, வாயிலிருந்து பிறக்கிற கர்த்தருடைய வார்த்தை The word that proceeds out of your mouth வெறுமனே திரும்பாது. will not return in vain. ஹalleluya. Hallelujah. கடைசி நாட்களில் In the end days, மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை I ஊற்றுவேன். will pour out of my spirit upon all flesh. அவன் சொல்ல மாட்டீங்களா? Hallelujah. வாலிபர் குமாரரும் குமாரத்திகளும் Your young men and young women தீர்க்க தரிசனம் will சொல்லுவார்கள். prophesy. வாலிபர்கள் Your youth தரிசனங்களை will see காண்பார்கள். visions. மூப்பர்கள் And your elders சொப்பனங்களை will dream காண்பார்கள். dreams. ஊழியக்காரர் மேலும் And the ஊழியக்காரிகள் மேலும் and maid servants, என் ஆவியை ஊற்றுவேன். I will pour out of my அவர்கள் spirit. தீர்க்க தரிசனம் And they சொல்லுவார்கள். shall prophesy. ப்ராஃபஸினா என்ன? பாஸ்டர் அங்கிள். What is prophecy, pastor uncle? நான் சொல்லட்டா, இயேசுவை குறித்த சாட்சியே The testimony of Jesus Christ தீர்க்க தரிசன ஆவியா is இருக்கிறது. the spirit of prophecy. இயேசு அப்படி நீங்க சொன்னாலே prophecy. When you say Jesus, that is a prophecy. அவருடைய வசனத்தை வாயில சொன்னாலே தீர்க்க தரிசனம். When you say the word of God from your mouth, it is a prophecy to someone. உங்களுடைய ஆபீஸ், In your office, உங்களுடைய சொசைட்டில, in your society, உங்களுடைய பிசினஸ் சென்டர்ல, in your business center, உங்க ஸ்கூல் காலேஜ்ல, in your schools, in your colleges, நீங்க ஒரே ஒரு முறை வசனத்தை சொன்னால் one time when you say the word of God, அந்த வசனம் வெறுமனே திரும்பாது. that word will not return in vain. அந்த வசனம் ஆமென் என்றும் ஆமென் என்றும் இருக்கும். And that word will be yes and amen. வானம் மாறும், பூமி மாறும், Heaven will fail, earth will fail. ஆட்சி மாறும், காட்சி மாறும், The rule will fail and the image will fail. தேவனுடைய வார்த்தை, But the word of the Lord, அந்த வார்த்தையின் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் the ஒழிந்து word போவதில்லை. or one part of the word